ஐயோ. ஏன்னா உன் தேசத்துல வந்து உன் தேசத்துல ஒரே அநீதி, அநியாயம், ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள். சோசியலி யூ ஆர் டிகே. ஒரு சோசியல் டிகே, ஒரு ரிலீஜியஸ் டிகே. நீ தேவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையாவே இல்லை. ஆனா யூ ஆர் பிரீச்சிங் அபவுட் தி டே ஆஃப் தி லார்ட். உன் மேல உனக்கு உனக்கு பஞ்சத்தை என்னிடத்துல உன்னை திருப்புறதுக்காக பஞ்சத்தையும் பொருளாதார நெருக்கடியையும் கொள்ளை நோயையும் எதிரிகளையும் உன் தேசத்துக்குள்ள அனுப்புறதே நான் தான். ஆனா நீ என்னிடத்துல திரும்பாம உன்னுடைய பாவத்தை சரி செய்யாம உடன்படிக்கைக்கு உண்மையா இல்லாம நீ உனக்குள்ள என்ன பிரசங்கம், என்ன பேசுகிற? The day of the Lord is coming. கர்த்தருடைய நாள் வரும் பொழுது எல்லாம் ஒரு நாள் மாறப்போகுது. நம்முடைய பஞ்சம் மாறும், தண்ணீர் பற்றாக்குறை மாறும், அப்ப பற்றாக்குறை மாறும், சத்துருக்களை ஆண்டவர் மிதித்து போடுவார். எல்லாம் கொண்டு வந்ததே நான் தான்டா அப்படின்ற. சோ அந்த மாதிரி ஃபால்ஸ் பிலீஃப் வந்து கண்டெம் பண்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய நாள் வரும், எல்லாம் மாறும்னு பேசுறீங்களே, உங்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு என்ன கர்த்தருடைய நாளை பத்தி? Why you are pronouncing the day of the Lord? கர்த்தருடைய நாளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன மாறுதல் வரும் நீ நினைக்கிற? கர்த்தருடைய நாளுக்கும் உங்களுக்கும் அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு என்ன மாறப்போகுது கர்த்தருடைய நாள்ல? Why you are preaching about that? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய நாள் எப்படி தெரியுமா? It is not going to be great light. It is going to be a day of darkness. கர்த்தருடைய நாள் அப்படின்றது உனக்கு அந்தகாரமான ஒரு நாள். நீ ஏன் கர்த்தருடைய நாளை பத்தி பேசிட்டு இருக்க? அது உனக்கு ரொம்ப சாதாரணமான நாள், வெளிச்சமான நாள் நினைக்கிறியா? அது உனக்கு மிகவும் இருளான நாள். அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சிங்கத்துக்கு பயந்து ஒன்னா கரடி ஒன்ன கடிக்கும். எதிரி ஒன்ன துரத்துறான்னு வீட்டுக்குள்ள போய் சவுத்து பக்கமா உடஞ்சுன்னா சவுத்துல இருந்து பாம்பு கொத்தும். அப்படிதான் இருக்கும் கர்த்தருடைய நாள். யூ ஆர் தி எனிமி ஆஃப் தி லார்ட். நீ ஏன்பா கர்த்தருடைய நாள் வரும்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? எதுக்கு சந்தோஷப்படுற? அது உனக்கு இதை விட கொடூரமான ஒரு நாள். அது அவனாவது உன்னை விட்டு வைக்கிறான். நான் அனுப்பின பஞ்சம், நான் அனுப்பின தண்ணீர் பற்றாக்குறை, நான் அனுப்பின சத்துருக்கள், நான் அனுப்பின அப்ப பற்றாக்குறை, நான் அனுப்பின வெட்டுக்கிளிகள், இது எல்லாத்தையும் விட மோசமா இருக்கும் கர்த்தருடைய நாள் வரும் பொழுது. ஏன்னா that's your status. உன்னுடைய சமுதாயமும் உன்னுடைய மாத பிறப்புகளும் உன்னுடைய பண்டிகையும் உன்னுடைய வர்ஷிப்பும் அப்படிதான் இருக்கு. கர்த்தருடைய நாளை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு இடத்துல எல்லாம் இல்ல. நீ நினைக்கிறியா கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ? உனக்கு அது வெளிச்சமாலாம் இருக்காது, அந்தகாரமான நாளா இருக்கும். ஏன் தெரியுமா? Because I am not with you. I am not pleased to you. You are my enemy. 26 வசனத்துல சொல்றார், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. கர்த்தருடைய நாள் வரும், கர்த்தருடைய நாள் வரும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நீ ஆர் செலிப்ரேட்டிங். அவங்க அதான் பண்ணாங்க. கர்த்தர் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புகிறார், தண்ணீர் பற்றாக்குறையை அனுப்புகிறார். எதிரிகள் அங்கங்க வந்து இது பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு they are worshiping, they are celebrating. அவர் என்ன சொல்றாரு? இல்ல, I am not pleased with your celebrations. உன் பண்டிகை எல்லாம் நான் பகைத்து, உன் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஓ, கர்த்தருடைய நாள் வரப்போகுதுன்னு உனக்குள்ள செலிப்ரேட் பண்றல, அதெல்லாம் எனக்கு பிரியமே கிடையாது. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். ஓகே,
ஐ டோன்ட் லுக் அப்பான் யுவர் சாக்ரிஃபைசஸ். உங்க பலிகள் எல்லாம் நான் நோக்கி பார்க்கவே மாட்டேன். உங்கள் தகன பலிகளையும் போஜனங்கள் பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன், அதை நோக்கி பார்க்கவும் மாட்டேன். அது மாத்திரம் என்ன சொல்றாரு? உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. They are celebrating, they are singing. Oh, when the day of the Lord is coming, worship பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, noise of your songs. சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 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 விஷயம், சாங் பிளசண்டா இருக்கும்போது மெலடி அப்படின்னு சொல்லுவோம். எப்ப தெரியுமா கத்தாதீங்கன்னு சொல்லுவோம்? ஒரு பாட்டு நம்ம கேட்கறதுக்கு பிளசண்டா இல்லை அப்படின்னு சொன்னா, கத்தாதீங்கப்பா அப்படிமோ. அவர் என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சாங் பாடி ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கத்தாதீங்கடா, கத்தாதீங்க, எனக்கு என் காதெல்லாம் ஒரே இறைச்சலா இருக்கு. உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மியூசிக் எல்லாம் வாசி நீ பாடுறல்ல, இதுலலாம் எனக்கு பிரியமே கிடையாது, ஒரே சத்தமா இருக்கு, என் பக்கத்துல வராதிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அருவருப்பா இருக்குடா உங்க சத்தத்தெல்லாம் கேட்கறதுக்கு, என் பக்கத்திலே வராங்கடா. பிகாஸ் நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கிடவுது. நான் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறேன்? என்னுடைய ஜனமா உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இந்த தகன பலியும், உன்னோட கொண்டாட்டமும், உன்னுடைய பாட்டும், உன்னோட செலிப்ரேஷனும் இல்ல. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. உன்னோட வர்ஷிப்ல இதுதாண்டா இருந்திருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய இண்டிவிஜுவல், உன்னோட பர்சனல் லைஃப்ல, உன்னுடைய சமுதாய வாழ்க்கையில நியாயமா இருந்திருக்கணும், நீதியா இருந்திருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில நீதி இல்லாம நடந்துக்கிற, நியாயம் இல்லாம நடந்துக்கிற, சொசைட்டில எந்த நியாயமும் கிடையாது, ஏழைங்களை அப்ரஸ் பண்ற, அநியாயம் பண்ற. ஆனா இங்க ஓ கர்த்தருடைய நாள் வரும்போது எல்லாம் மாறும்னு சொல்லிட்டு பாட்டு பாடி என்ன ஏமாத்துறியா? என் பக்கத்துல கத்தாதீங்கடா, எனக்கு அருவருப்பா இருக்கு, போயிருங்கடா அந்த பக்கம் அப்படின்ற. அவர் அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் வம்சத்தாரே 25வது வசனத்துல, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? வனாந்தரத்துல உனக்கு சாப்பாடே உன்னால பண்ண முடியாதுடா, நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், உன்னை பாதுகாத்தேன், உன்னை நான் நடத்திட்டு வந்தேன். அங்க எனக்கு நீ பலி செலுத்தினியா, பண்டிகை கொண்டாடினியா? அதனாலதான் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். நான் இல்ல, ஐ லவ்ட் யூ, நான் உன்னை நேசிச்சேன், உன்னோட உடன்படிக்கை பண்ணேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நடத்தினேன். அப்ப நீ எனக்கு என்ன பலியா செலுத்தின? அப்போ ஆல் ஐ நீட் இஸ், உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் என்னுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும். உன்னோட வர்ஷிப்ல நீதியும், நான் எந்த வர்ஷிப்பை நான் பிரியப்படுறேன் தெரியுமா? நீ நீதியா இருக்கணும். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கிடையாது. இதுதான் வர்ஷிப்ல இருக்கணும். செலிப்ரேஷனும் பாட்டும் மியூசிக்கும், ஓ டே ஆஃப் தி லார்ட் இஸ் கம்மிங், ஓ டே ஆஃப் தி லார்ட் இஸ் கம்மிங் அப்படி குதிச்சா நீ செஞ்சதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிருமா? எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயம், இந்த மெசேஜ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ ரெலவெண்ட், அக்யூரேட்டா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வர்ஷிப்னாலே they focus only songs and celebrations. Worship is not about songs and celebrations. அதாவது சபைகள்ல பாடல் பகுதி ஒண்ணு வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை, கொயர் வேண்டான்னு சொல்லவே இல்லை. தட்ஸ் ஒண்டர்ஃபுல். அது இந்த பூமியில அது நம்ம ஒரு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்றதுக்காக நம்ம பண்றோம், ஒரு நல்ல மியூசிக் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது மாத்திரமே இல்ல வர்ஷிப். பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு மாரல் இல்ல, மொராலிட்டி இல்லாம, சோசியல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல ஒரு மொராலிட்டி இல்லாம, நீங்க நல்ல கிட்டார் வாசித்து பாட்டு பாடினா மற்றும் நல்ல கீபோர்டு வாசித்து அப்படி பெரிய கான்சர்ட் மட்டும் நடத்தி அங்க செலிப்ரேட் பண்ணி, ஓ கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திடுவாரு,
நீங்க இட் ஹேப்பன்ஸ். நீங்க 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 பாட்டெல்லாம் பாருங்களேன். இன்னைக்கு நீங்க வர்ற பாட்டெல்லாம் பாருங்க. அவரை கொஞ்சுறது, அவரை அப்படியே அவரு என்ன தெரியுமா சொல்லுவார், டேய் கத்தாதீங்கடா, இதெல்லாம் இந்த ஐஸ் எல்லாம் அவட்ட வைக்கவே முடியாது. என்ன வேணா பண்ணிட்டு பாட்டு பாடினா மாத்திரம் போதுமா? நிறைய பேரோட கிறிஸ்டியன் லைஃபே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி ஒரு மெலோடி சாங்ஸ் தான். அவங்க எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி 4 மெலோடி சாங் தான் அவங்களோட வர்ஷிப், அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே. சர்ச்சுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல மெலோடி சாங்ஸை போட்டு அதை அப்படி பாடி, நீங்க ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க, நீங்க ஒரு நாள் எங்களை தள்ளி போட மாட்டீங்க, நீர் நல்ல தகப்பன், நீர் கைவிடாத தகப்பன், அந்த மாதிரி சொன்னவங்கள பார்த்தா சொல்றாரு, யாரா சொன்னா நான் நல்ல தகப்பன்னு? உன்னை அடிச்சு விரட்டி விட்டுறேன், உன்னைய எல்லாத்தையும் கொண்டு வந்ததே நான் தான். என்ன நீ 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 எதை வச்சு பாடிட்டு இருக்க? ஆண்டவரே எங்களை காப்பாத்துக்கு, நீ இது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே நான் தான்டா, இனிமேலும் உங்களை சிறையிருப்புக்கு அனுப்ப போறதும் நான் தான். என்ன கர்த்தருடைய நாள் வரப்போகுது, கர்த்தருடைய நாள் வரப்போகுது, என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? அந்த நாள் ரொம்ப மோசமான நாள்டா உனக்கு. அது யூ ஆர் மை எனிமி. நீ என்ன என்னுடைய நாளை குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்கு, பாடுறதுக்கு என்ன இருக்கு, கத்துறதுக்கு என்ன இருக்கு? கத்தாத, ஒண்ணும் மாற போறது இல்ல. The things will be getting worse because of your disloyalty, because of your immorality, because of your